இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்காளி போட்டு வெங்காயம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டு ஒரு மஞ்சத்தூள் போட்டு ஒரு சேமியா கிளற போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த சேமியா. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இது காய்கறியும் போடலாம், பீன்ஸு கேரட் அப்படி போடலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு 4 வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய பாக்கெட் சேமியா போடுறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்கட்டும். கொதித்த உடனே சேமியா போட்டு கிளறிக்கலாம். இப்போ சேமியாவுக்கு நல்லா தண்ணி கொதிச்சு தக்காளி வெங்காயம் இப்போ நம்ம ஒரு பாக்கெட் சேமியா போட்டுக்கலாம். நான் இப்போ சட்னி பாருங்கள், வேர்க்கடலையும் தேங்காயும் அரைச்சி தேங்காய் வரமிளகா பொடி எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் போட்டு வரமிளகா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம சட்னி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் சூடான நம்ம தக்காளி வெங்காயம் போட்ட மஞ்சத்தூள்லாம் போட்ட சேமியா கிச்சடி மாதிரி காய் தான் போடலை, சூப்பராக இருக்கும் சேமியாவுக்கும். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில்.